ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைவ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு எல்லாமே செட் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வானலை எடுத்துக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 100 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினாவும் இருந்தால் நீங்கள் புதினாவும் இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆறினப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துகிட்டு அது ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வரணும். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இருந்தால் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு தக்காளி போட்டு நான் வதக்குறேன். தக்காளி நீங்கள் ஒரு 2 தக்காளியே சேருங்க. அது சால்னாக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா தக்காளி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் மறைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அது கூட இப்போ எல்லாமே நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி சில்லை எடுத்துகிட்டு அது கூட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா வாசனைலாம் போனப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் பாலை இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான சூப்பரான ஒரு சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.